இது இப்படி அன்னதானமாக ஃபார்ம் ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு யதார்த்தமாக நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு மத்தியானம் என்னை சந்திக்க வர்றவங்க ஒரு 50-60 பேர் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சமைக்க வச்சோம். திடீர்னு ஒரு நாள் யாரோ 2 பேர் 3 பேர் சாப்பாடு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. சரிப்பா, அவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லாதீங்க, அடுத்த வாட்டி கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஒரு ஸ்டேஜில் அந்த தெருவில் நமக்கு பெரிய அழுத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில், அந்த சைடில் உள்ளவங்கெல்லாம் நமக்கு இந்த க்ரௌடு அதிகமாக வர்றதுனால எங்கள் வீட்டு வாசல்லே உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன உணர்த்தப்பட்டிருக்குன்னா, ஆகஸ்ட் 14 எந்த சூழல்லையும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. உன்னுடைய தீவிரமாக இருக்கும், உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய செயல், இது உலகம் முழுக்க தீவிரமாகும். அவர் டீமாக ஒரு 5-6 பேரோட வச்சு அவர் சமைச்சு அவர் நமக்கு கொடுத்துருவார். மெனு நம்ம திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மெனு முன்னாடியே செட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருவோம். ஒரு நாள் வச்ச குழம்பு இன்னொரு நாள் வைக்க மாட்டோம், ஒரு நாள் இருந்த பொரியல் இன்னொரு நாள் இருக்காது. அதனால் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் இதுக்கு பயன்படுத்துங்கன்னு அவர்கிட்ட தான் வாங்குறாங்க. அப்புறம் காய்கறிகளும் முடிஞ்ச அளவுக்கு மருந்து போடாத என்னென்ன காய்கள் அவைலபிளாக கிடைக்குமோ அது கொஞ்சம் வாங்கிக்கோங்க. நான் வகுப்பு தொடங்கின காலத்துலேருந்து 400 பேர் என்கிட்ட வர்றவங்க 4 பேர் உதவுவாங்க, 400 பேரும் அதை பயனடைவாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அன்னதானம் ஒரு பெரிய தொகை கொடுக்கப்படுது, ஆனால் வேலை நடக்குது. ஆனால் 4 பேர் தான் உதவுறாங்க. என்னட்ட இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்டும் உதவலை. மற்ற எந்த பொருள் வேணாலும் உங்கள் ஊரில் விளைகிற தரமான பொருள், அதை நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வரும்போது கையில் கொண்டு வரலாம். அது நான் சொல்லிட்டேன், ஓகே ஆயில், ஃபார்ம் ஆயில் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் சமையலில் பயன்படுத்த மாட்டோம். என் கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நாளாவது ஒன்றால் ஒரு சாது சாப்பிடணும். அது மிக சரியாக கொடுக்கணும். அங்கே ஏழை, பணக்காரன், ஜாதி, மதம், மொழி பாகுபாடு, பாலிட்டிக்ஸு, பப்ளிக்கு இங்கே சாப்பாடு அதெல்லாம் கிடையாது. நீ ஏழையாக இருக்கலாம், பரம ஏழையாக இருக்கலாம், ஒருவேளை சோத்துக்கு நீ போராடலாம். அதே மாதிரி இன்னொரு ஜீவனுக்காக சேர்த்து போராடு. என்னுடைய அத்தனை செயலையும் நான் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட கலையை முழுசாக வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ ஒரு ஞானி என்ன பண்ணுவார்னா, தாங்கிட்ட இருக்கிற ஒரு சக்தியை, ஒரு கிரியையை அந்த செயலுக்காக யூஸ் பண்ணுவார். 1 வருஷமா 2 வருஷமா என் கூட நிற்கிறவனும் நிற்கிறான், நேற்று வந்தவனும் நிற்கிறான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்க மாதிரியே நிற்பாங்க. இங்கே யாருக்கும் எந்த முன்னுரிமையும் கிடையாது. முன்னுரிமை அவங்க எடுத்தாங்கன்னா ஒரு 4 நாளில் 1 வாரத்தில் அவங்கள டிரான்ஸ்ஃபர் நான் பண்ண மாட்டேன், பிரபஞ்சம் பண்ணி விட்டுரும். 85% வேலை செய்யலை, இப்போ தான் 100க்கு 100% பணி செய்யறதுக்கான நேரம். ஆகஸ்ட் 14 தொடங்கியிருக்கோம். அதான் அன்னதானம் பண்ணணுங்கிறதுக்காக எல்லா நாள்லையும் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்காது, இருக்கிறத வச்சு பண்ணுவோன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கிடையாது. காசே இல்லைனாலும் இந்த அன்னதானத்தை ஏற்க நம்மளால் முடியும். அதுதான் கிரியைங்கிறது, அதுதான் உண்மையான சக்திங்கிறது. செப்டம்பர் 1 ஒரு இணைஞ்சு ஒரு பெரிய பணியை செய்யறதுக்கு நீங்கள் பார்க்கணும். அதை நீங்கள் பாருங்கள், அதை ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதனால இரவு 60 பேத்துக்கு தனியாக ஒரு இடத்துல சமைச்சு, இந்த மாஸ்டர் இல்லாமல் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு கிச்சன்லேருந்து சமைச்சு 60 பேத்துக்கு தனியாக இரவு எப்பயுமே வருது. ஒரு ஞானி ஒரே ஒரு போதனையை கொடுத்துட்டு போகிறான், ஒரு தீட்சையை கொடுத்துட்டு போகிறாங்கிற மாதிரி இந்த உணவு தீட்சையாக இருக்கணும். குவாலிட்டி இல்லைன்னா அந்த இடத்துல அந்த பொருளை நான் தூக்கி அதை வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிடுவேன். வயிற்றுக்கு தப்பான விஷயங்கள் நடக்கவே கூடாதுங்கிறதுல உறுதியாக வேலை செய்கிறோம். தரம் இல்லாத பொருளை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அதே பொருளை காக்க வச்சு ஒரு நாள் சமைச்சு உனக்கே நான் சோறா போடுவேன். அது உனக்கு என்ன பண்ணுதுன்னு நீ செக் பண்ணி எனக்கு சொல்லணும்.
நீல நிற ஜோதி. இது ஒவ்வொரு வேளை வந்து ஒரு வெவ்வேறு வடிவத்துக்குள்ள நம்ம எத்தனையோ வேலை செஞ்சிருக்கிறோம். அதை இயல்பா இருக்கிறது அப்படின்னு அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம செய்யற வேலையும் இயல்பா தான் எல்லா நேரத்திலையும் செஞ்சிருக்கிறோம். அப்படிதான் இன்னைய காலகட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேலையும். திருவண்ணாமலையில வெளியில எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம இங்க வந்து நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் சேஞ்சு வந்து நிறைய அனுபவங்கள் நிகழும் போது இது அன்னதானமா ஃபார்ம் ஆனிச்சு. இது இப்படி அன்னதானமா ஃபார்ம் ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு யதார்த்தமா நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு வந்து மத்தியானம் வந்து என்னை சந்திக்க வர்றவங்க ஒரு 50-60 பேர் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சமைக்க வச்சோம். அது மத்தியானம் அவங்க வந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து யாரோ 2 பேர் 3 பேர் சாப்பாடு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் என்னன்னா, நம்ம வீட்டில் அதிகமாக க்ரௌட் இருக்கு, சமையல் கஷ்டமா இருக்கு, சின்ன வீடா இருக்கு அப்படின்ட்டு வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பாடு கொடுங்க அப்படின்னும். இப்போ வெளியில ஒரு 50-60 சாப்பாடு நமக்கு ஒரு ஹோட்டல்ல வந்து நான் ஆரம்பத்தில் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிடுவேன், அது நல்லா இருந்துச்சு, அதனால அந்த ஹோட்டல்லே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 50-60 சாப்பாடு எடுத்து டெய்லியும் வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னா, நம்மளை பார்க்க வர்றவங்க தான், வெளியில உள்ளவங்க யாரும் கிடையாது. அப்போ அந்த 50-60 சாப்பாடு வந்து வெளியில வச்சு சாப்பிடும்போது பக்கத்தில் தெருவில் போகிறவங்க பார்த்துட்டு எங்களுக்கு சாப்பாடு இன்னும் 2-3 பேர் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. சரிப்பா, அவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லாதீங்க, அடுத்த வாட்டி கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கங்க அப்படின்னு. அவங்க சேர்த்து எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு வேணால் சாப்பிட்டுக்கங்கன்னு அவங்க ஒரு 4 பேர்த்துக்கிட்ட 5 பேர்த்துக்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே 10 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேராக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் டெய்லியும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதிகமாக சாப்பாடு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அது அன்னதானமாக பெருசாக அதை நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அது போகும்போது அது தியானத்தில் அது நிகழப்பட்டாகணும், அது நிகழணும், அதுக்காக தான் இப்படி ஒரு சூழல் நடக்குது, அதனால அதை பெருசாக எடுக்க வேண்டாம், பார்த்துக்கலான்னு சொன்னதுனால நான் அதை பண்ணலை. இல்லைன்னா நான் வந்து அது ஒரு வேலையாக அதை எடுத்து நான் செஞ்சுருக்க மாட்டேன். தியானத்திலே இது நிகழப்பட்டாகணும், இது இந்த இடத்துல இப்படி ஒரு சூழலில் நிகழணும், அதனால நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், அதை விட்டுரு அப்படின்னதுனால தான் நான் விட்டுட்டேன். சரி, அது எப்படி எது வரைக்கும் போகுது, எது வரைக்கும் அதுவாக அதை வந்து பண்ணிக்குதோ அது வரைக்கும் பண்ணட்டும் அப்படின்னு தான் அதோடைய போக்கை வந்து வச்சுருந்தோம். அப்போ அதிகமான க்ரௌடு வந்து வர ஆரம்பித்து அங்கே பண்ண தொடங்கணும். அப்போ அங்கே என்ன ஏற்பட்டுருச்சுன்னா, ஒரு ஸ்டேஜில் அந்த தெருவில் வந்து நமக்கு பெரிய அழுத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில், அந்த சைடில் உள்ளவங்கெல்லாம் நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த க்ரௌடு அதிகமாக வர்றதுனால எங்கள் வீட்டு வாசல்லே உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாப்பிட்டுட்டு சாப்பாட்டை போட்டுடுறாங்க, தட்டை போட்டுடுறாங்க, அப்புறம் முருங்கைக்காயோட தோலை போட்டுடுறாங்க, அப்புறம் சாப்பிட்டுட்டு எங்கேயோ பக்கத்து தெருவுலலாம் கொண்டு போய் தட்டை போட்டுடுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட். நம்ம பாக்கு தட்டு கொடுக்குறோம்ல, சாப்பிட்டு பக்கத்து தெருவுலலாம் கொடுத்துறோம்னா அவங்க வந்து நாங்கள் யார் தெரியுமா, அந்த கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கோம் தெரியுமா, நீங்கள் அன்னதானம் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டு வாசலில் வந்து தட்டை வச்சுட்டு போயிடுறாங்க, இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சரிண்ணா, சரி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த இடம் வந்து ஒரு பெரிய காலியாக ஒரு இடத்த பார்த்தாச்சு. அப்போ இந்த இடத்துக்கு ஒரு கிச்சனும் நின்று மக்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டு அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செட்டை வந்து நம்ம வேலையை ஆரம்பித்து இன்ஜினியர்கிட்ட சொல்லியாச்சு. அவர் வேலை செய்ய தொடங்கினார். அது முடிக்கிறதுக்கு எப்படி கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் வீட்டில் வச்சு பண்ணிக்குவோம் அப்படின்னு நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். திடீர்னு பக்கத்தில் இன்னொரு வீட்டிலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் அன்னதானம் பண்ணுறதுக்கு நாங்கள் நிம்மதியாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சரியாக இருக்காது, உடனே நாளைக்கே வந்து அந்த இடத்துக்கு மாற்றிருங்க, அது என்ன ஒரு சின்ன பந்தல் போடுங்க, இல்லை சாமியான பந்தல் போடுங்க, இல்லை வெட்ட வெளியாக கூட இருக்கட்டும். நம்ம வந்து யாரையும் வந்து அவங்களுக்கு வந்து சர்வீஸை பற்றி தெரியாது. இந்த உலகத்தில் அன்னதானம் பக்திங்கிறது மக்கள் பண்ணுறது பேர் அன்னதானம், மக்கள் பண்ணுறது பேர் சர்வீஸ்ன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. சர்வீஸ்னா அதை உள்ள டீப்பாக இறங்கி பார்த்தா தான் தெரியும் சர்வீஸ்னா என்னன்னு. அதுக்குள்ள 1000 விஷயம் இருக்குது. சர்வீஸ்னா தன்னை மறந்து இயற்கையாக செய்யப்படுறது தான் சர்வீஸ். அன்னதானங்கிறது என்னன்னா அதுக்குள்ள அவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு இருக்குது, அவ்வளோ பெரிய ஆத்மார்த்தமான ஒரு வேலை இருக்குது. அது ஒரு சாதாரணமாக அன்னதானம் கிடையாது. ஏதோ ஒரு அன்னதானம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் கொடுக்குற மாதிரிலாம் நம்ம இல்லை. அது ஏன்னா பிரபஞ்சம் இறை சக்தி கொடுத்தா அது அப்படி செய்யும். மனிதர்களாக 10 பேர் சேர்ந்து செய்யறது வேற, இறை சக்தி செய்யறதுங்கிறது வேற.
அப்போ நான் வந்து சொல்லும்போது மணி வந்து 3 மணி, சாயந்தரம் 3 மணி. இங்கே வந்து எம்டியாக லைட்டு கூட கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நாளைக்கு ஒரு வேலை பண்ணிடுங்க அப்படின்ட்டேன். அப்போ எனக்கு ஆல்ரெடி எனக்கு என்ன உணர்த்தப்பட்டிருக்குன்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேருந்து எந்த சூழல்லையும் உன்னை வந்து கட்டுப்படுத்த முடியாது. உன்னுடைய வந்து தீவிரமாக இருக்கும், உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய செயல், இது உலகம் முழுக்க தீவிரமாகும். யாராலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இப்போ அது வந்து எண்ணில் அடங்காத மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அது வந்து நிகழ்வுகளாகவே இன்னமும் நடக்கும். யாராலையும் தடுக்க முடியாது. அந்த 14ஆம் தேதி துவக்கம். அந்த துவக்கத்திலேருந்து நீ வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் இங்கே நடந்தே தீரும். அது அமானுஷ்யமாக இருக்கலாம், அதிசயமாக இருக்கலாம், சித்தா இருக்கலாம். என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு வியர்ப்பு ஆகஸ்ட் 14 நடக்குன்னு எனக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ஆனால் ஆகஸ்ட் 14ங்கிறத நான் மறந்துட்டேன். 13ஆம் தேதி பஞ்சமி. நான் பண்ணணும்னா பஞ்சமி அன்னைக்கே இங்கே வர வச்சுருப்பேன். ஆனால் எனக்கு அந்த மாலையில் வந்து பார்க்கும்போது 14ஆம் தேதி கரெக்டாக இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணேன். 14ஆம் தேதி இப்படி இந்த ஒரு நிகழ்வுகள் நிகழணும்னு எனக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே நான் கடைசி வகுப்பு மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நடக்கும்போதே எனக்கு தெரியும். திருவண்ணாமலைக்கு போய் இப்படி ஒரு விஷயம் நிகழப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அது திருவண்ணாமலையா திருச்சியான்னு எனக்கு தெரியாது. திருச்சியில் நமக்கு ஒரு நிகழ்வுகள் காத்திருந்துச்சு. அந்த பொன்மலைக்கு பக்கத்தில் அந்த இடத்துல இருந்து ஒரு நிகழ்வுகள் பண்ணப்படணும் அப்படின்னு ஒரு இடம் தேர்வு பண்ணி ஒரு வேலை, அங்கேருந்து மக்களுக்கு 3 வேளையும் உணவு கொடுக்கணும், ஒரு பெரிய பணி வந்து நீ செய்யணும் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ திருவண்ணாமலைக்கு நீ தற்காலிகத்துக்கு செல்லணும், திருவண்ணாமலையில் ஒரு மாதமாச்சும் நீங்கள் இருக்கணும், ஒரு வேலை செய்யணும்னு அப்படின்னு சொன்னோன்னா நான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன். அப்போ திருவண்ணாமலையில் வந்து இங்கே ஒரு பெரிய சேஞ்ச் ஆனோன்னா திருச்சியில் இருக்கிற வேலையை குறைச்சிட்டு திருவண்ணாமலையிலே இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு அந்த தியானத்திலே அது ஒரு மாற்றப்பட்டுச்சு. அப்போ அந்த 14ஆம் தேதி நிகழும் அப்படிங்கிறத ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சதுனால இது எனக்கு தெரியல, மறந்துட்டேன். அதை நான் வந்து மைண்ட்லேருந்து விட்டுட்டேன். நான் அன்னன்னைக்கு எதையும் யோசிக்கவே மாட்டேன். ஒரு தியானத்தில் உணர்த்ததுன்னா அதை நான் வந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுருவேன். அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கு தான் தெரியும், ஓ இதை வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி தான் நான் விட்டுட்டேன். அப்போ 14ஆம் தேதி சரியாக இந்த இடத்துல சாமியான பந்தலோட அது வந்து ஆகஸ்ட் 14 அன்னதானம் துவங்கப்பட்டுச்சு. அப்போ அந்த அன்னதானம் துவங்கப்பட்டு அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே எல்லாம் வந்தோன்னா அங்கே இருக்கிற மக்கள் அழுத்தம் கொடுக்கல. இந்த பிரபஞ்சம் 14ஆம் தேதி வரைக்கும் தான் நீ அங்கே பண்ணணும், அதுக்கு மேலே நீ பண்ணுறதுக்கு லேட் பண்ணுற, நீ அங்கே போக மாட்டேற, 14ஆம் தேதி இங்கே வரணும். அதுக்காக தான் நான் சுற்றி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் தூண்டி விட்டு நானே உனக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்க வச்சேன். அவங்கெல்லாம் உன்னை எதிர்த்து எவனும் போர் பண்ணுறதுக்கோ சண்டை பண்ணுறதுக்கோ எவனெல்லாம் வர முடியாது. அதுக்கான 1% கூட வாய்ப்பு இல்லை. நான் தான் அவங்களெல்லாம் தூண்டி விட்டேன். நீ இங்கேருந்து போக மாட்டே இல்லைன்னா, அதனால நீ போய் அங்கே வந்து இரவாக வேலையை பார்க்க சொல்லி அந்த வேலையை தொடங்கிடு. அங்கெல்லாம் ஓப்பனாக இருக்குன்னு எதையும் கவலைப்படாத, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போக வேண்டியதான் உன்னோட வேலை, அங்கே என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த இடத்துக்கு உடனடியாக எந்த இதுவுமே இல்லாமல் இந்த ஓப்பனில் வந்து ஒரு வேலையை வந்து நம்ம வந்து செஞ்சோம். அந்த வேலை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்ததுக்கு காரணம் இந்த பிரபஞ்சத்தோடைய வழிகாட்டுதலும் உள்ளுணர்வில் வந்தோம். அப்போ இதே வழியில் என்னன்னா, நமக்கு இந்த வேலை தொடங்கும் போதே நம்ம ஒரு நாள் வகுப்புன்னு ஒரு வகுப்பு வச்சுருந்தோம். காலையில் 4 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரைக்கும் அந்த வகுப்பு இருக்கும். அந்த ஒரு நாள் வகுப்புக்கு எல்லாமே இந்த சிவகங்கையில் மானாமதுரைக்கு பக்கத்தில் ஒரு பையன் வந்து அவங்க டீமாக வந்து அந்த ஒரு நாள் வகுப்பு ஃபுல்லாக 3 டைமும் சமைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம வகுப்பில் இருக்கிற காலை மத்தியானம் நைட்டும் சமைச்சு கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் பிளாக் டீ அந்த சூப்பு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவான். அந்த பையனே ஒரு நாள் வந்து திருவண்ணாமலையில் அன்னதானம் ஹோட்டல்லேருந்து வாங்கிக்கிட்டு இருந்தோம். அவன் வந்து நானே சமைச்சு தரேன்யா, நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவனே வாலண்டியராக வந்தான். வந்து அந்த பையனே வந்து கேட்டபோது அவன் எல்லாமே அங்கே இருக்குது, மதுரையில் வேற அவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறான், இதை எப்படி சாத்தியப்படுத்துவேன்னா, இல்லை நீங்கள் சொல்லுங்க ஐயா நான் பண்ணிடுறேன். அப்போ அவனுக்கு அன்னைய நாளிலே ஒரு வீடு கிச்சனோட ஒரு வீடு பார்த்து கொடுங்க அப்படின்னோம். இமீடியட்டாக ஒரு வீடு பார்த்து கொடுத்தாங்க. அவன் பொருளோட அவன் டீமோட வந்து ஷிஃப்ட் ஆகி தினந்தோறும் மளிகை ஜாமான் காய்கறிகள் இதெல்லாம் அவர் வந்து வாங்கிக்குவார். 4 மணிக்கு அவருக்கு ஒரு அமௌண்ட்டு நம்ம வந்து கொடுத்துடணும். அவர் வந்து டீமாக ஒரு 5-6 பேரோட வச்சு அவர் வந்து சமைச்சு அவர் வந்து நமக்கு கொடுத்துருவார். மெனு வந்து நம்ம வந்து திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மெனு வந்து முன்னாடியே செட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருவோம். என்ன கூட்டு, என்ன பொரியல், என்ன செயல்னு. பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை இந்த 3 நாள் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு நாள் வச்ச குழம்பு இன்னொரு நாள் வைக்க மாட்டோம். ஒரு நாள் இருந்த பொரியல் இன்னொரு நாள் இருக்காது.
எந்த மெனுலையும் ரெகுலரிசமாக சாப்பிட்றவங்களுக்கு ரிப்பீட்டடாக இது வந்து இன்னைக்கு சாப்பிட்டதா நாளைக்கு அவங்க சாப்பிட முடியாது. இப்படி தான் அந்த மெனு வந்து ப்ரிப்பரேஷனில் இருக்கும். அப்போ ரெகுலரான இல்லை, பாம் ஆயில் கிடையாது, ஓகே ஆயில் கிடையாது, செக்கில் ஆட்டின அதை எண்ணெய் தரிசிக்க வர்ற ஒரு திருவண்ணாமலையில் ஒருத்தர் வந்தார். அவர் வரும்போது செக்கில் இருக்கிற 2-3 பாட்டிலோட தான் வந்தார். நான் ஒரு செக்கு மிஷின் வச்சுருக்கிறேன் ஐயா அப்படின்ட்டு வந்தார். அப்போ அவர் சமையல்காரை கூப்பிட்டு இந்த எண்ணெய் நல்லா இருக்கான்னு சோதிச்சு பாருங்க அப்படின்னு. அவர் அந்த எண்ணெயை பார்த்தாரு, நல்லா இருக்குன்னாரு. வெளியில் தர்றதோட கம்மியான ரேட்டுக்கு அந்த எண்ணெயை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் இதுக்கு பயன்படுத்துங்கன்னு அவர்கிட்ட தான் வாங்குறாங்க. அந்த விஷயம் அங்கே. அப்புறம் காய்கறிகளும் முடிஞ்ச அளவுக்கு மருந்து போடாத என்னென்ன காய்கள் அவைலபிளாக கிடைக்குமோ அது கொஞ்சம் வாங்கிக்கோங்க. பாக்கி திருவண்ணாமலையில் லோக்கல்லே என்ன காய் நல்ல காய் விளையுதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அதையும் ஒப்படைத்தது. இப்போ ரெகுலராக ஒரே அரிசி தான் போடணும். அரிசியை மட்டும் மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் அங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா, சாப்பாடு உங்களுக்கு தெரியும் குழஞ்சிரும், இல்லைன்னா சாப்பாடோட சுவை மாறி போயிடும். அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ அவன்கிட்ட ஒரு பிராண்டோட செட் பண்ணிடு. இதுதான், இதை வந்து மாறவே கூடாது. இந்த அரிசியோட செயல் வந்து மாறாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அவன் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் 4 நாள் செட் பண்ண முடியலை, அதுக்கப்புறம் இப்போ செட் பண்ணிட்டாரு. அதே தான் ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து அதுக்குள்ள என்ன விஷயம்னா, இனி வரும் காலகட்டத்தில் அந்த மாஸ்டர் அவங்கெல்லாம் மாத சம்பளத்துக்காக அவங்களெல்லாம் பிளான் பண்ணி தினந்தோறும் காய்கறிலேருந்து மளிகை ஜாமான்லேருந்து எல்லாமே நாமளே பண்ணி தந்து, நாம் ஒரு கிச்சன் ஷோரூம் எல்லாம் நமக்கு வந்து வெளியில் இந்த வேலை லேட் ஆகிட்டு இருக்கிறனால வெளியிலே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 1லேருந்து நாமளே அதை வந்து உருவாக்குறோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மாணவர்கள்ட்ட எல்லாத்துட்டையும் எப்பயுமே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வரேன். நான் வந்து வகுப்பு தொடங்கின காலத்துலேருந்து 400 பேர் என்கிட்ட வர்றவங்க 4 பேர் உதவுவாங்க, 400 பேரும் அதை பயனடைவாங்க. எல்லா பேர்த்துக்கிட்டையும் யாருக்கிட்டையும் எந்த உதவியும் எல்லா நேரத்துலையும் நாங்கள் கேட்கவும் மாட்டோம், பெறவும் மாட்டோம். அப்போ 4 ஸ்டூடெண்ட்டை உதவ வச்சு பாக்கி எல்லாத்துக்கும் தேவையானதை அந்த ஹாலு, சாப்பாடு இதெல்லாம் வந்து எல்லா வகுப்பும் இப்படி தான் நடத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் அன்னதானம் ஒரு பெரிய தொகை கொடுக்கப்படுது, ஆனால் வேலை நடக்குது. ஆனால் 4 பேர் தான் உதவுறாங்க. என்னட்ட இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்டும் உதவலை. 4 பேர், அந்த 4 பேர் அந்த ட்ரைனிங்கில் மாற்றி மாற்றி வருவாங்க. இந்த மாதம் உதவுனவன் அடுத்த மாதம் வேற 4 பேர் உதவுவாங்க. அந்த மாதிரி மாறி 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 இயல்பா அது மாதிரி தான் அது நிகழுது. ஆனால் வருங்காலத்தில் செப்டம்பர் 1லேருந்து என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, என்கிட்ட இருக்கிற என்னை ஃபாலோ பண்ணுற என் கூட இருக்கிற அத்தனை பேரும் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயந்தான், நான் இன்ன வரைக்கும் எதுவும் கேட்டதும் கிடையாது, எதுவும் உங்ககிட்ட இந்த மாதிரி நான் சொன்னதும் கிடையாது. இந்த அன்னதானத்தை எல்லா பேருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சாப்பிட்றாங்க, அதே நேரத்தில் குவாலிட்டியாக சாப்பிட்றாங்க. திருவண்ணாமலையில் ஒரு நல்ல உணவு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கம்மியான டைமிங்லேயே மக்கள்கிட்டையோ இங்கே இருக்கிற சார்ந்தவங்கள்ட்டே நம்ம வந்து அதை காட்டியிருக்கோம், அதை நடைமுறைக்கு படுத்தி கொண்டாந்துருக்கோம். அதனால உங்ககிட்ட இருந்து எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அரிசி ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்கப்படுறதுனால நீங்கள் அரிசியை கொடுக்க வேண்டியதில்லை. மற்ற எந்த பொருள் வேணாலும் உங்கள் ஊரில் விளைகிற தரமான பொருள், அதை நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வரும்போது கையில் கொண்டு வரலாம். அதே மாதிரி காய்கறியாக இருக்கலாம், அது பருப்பாக இருக்கலாம். அது நான் சொல்லிட்டேன், ஓகே ஆயில், பாம் ஆயில் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் வந்து சமையலில் பயன்படுத்த மாட்டோம். அதே நேரத்தில் தக்காளியை கூட நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு நல்ல தக்காளி இருக்கலாம், இல்லை மிளகு, ஜீரகம், பூண்டு உங்கள் பகுதியில் விளையிறது உங்கள் கையில் கிடைக்கிறத நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய பணியை செய்யணும். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் டெய்லியும் உணவு எந்த வீட்டிலே கொடுக்குறீங்க, அந்த மாதிரி என் கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நாளாவது ஒன்னால ஒரு சாது சாப்பிடணும். அவன் சாப்பிட்ற சாப்பாடு நீ கொடைக்கானலில் இருக்கலாம், ஊட்டியில் இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், லண்டனில் இருக்கலாம், நீ எந்த நாட்டில் உலகத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு சாது உன்னால் சாப்பிட்றான், அந்த சாப்பிட்றதுக்கு நீ ஒரு காரணம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இது நீங்கள் சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் 1 கோடி பேர் அன்னதானம் பண்ணுறான். நீங்கள் எந்த அன்னதானத்தை தமிழ்நாட்டிலே ரொம்ப பெருசாக அன்னதானம் பண்ணுற இடம் பழனி மட்டும்தான். பழனிலையும் போய் சாப்பிடு, நம்ம அன்னதானத்துலேயும் சாப்பிடு. திருப்பதிலையும் போய் சாப்பிடு, நம்ம அன்னதானத்துலேயும் சாப்பிடு. நம்ம ஆர்கனைசேஷன்லாம் இல்லை, ஆனால் இது பிரபஞ்சம் ஆர்கனைசேஷனாக ஒரு வேலை பண்ணுது. அது இல்லாமல் ஒரு சாப்பாடுங்கிறது
தூய்மையாக கொடுக்கணும். அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் மிக சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது அதோட நோக்கம். அன்னதானங்கிறது யார் வேணாலும் ஏதோ பொருள் வேணாலும் கொடுப்பாங்க, வடித்து கொடுத்து காய்கறியை போட்டு விட்டு இதை அடிச்சு விட்டு போகிற வேலையெல்லாம் நாமக்கிட்ட இருக்காது. இது இப்படி தான் மிக சரியாக கொடுக்கணும். அங்கே ஏழை பணக்காரன், ஜாதி மதம் மொழி பாகுபாடு, பாலிட்டிக்ஸு, இந்த பிரிவுக்கு இங்கே சாப்பாடு, அந்த பிரிவுக்கு அங்கே சாப்பாடு, என்கிட்ட தியானம் பண்ணுறவங்களுக்கு இங்கே சாப்பாடு, பப்ளிக்கு இங்கே சாப்பாடு, அதெல்லாம் கிடையாது. ஒரே சாப்பாடு. ஆனால் ஒரு சாப்பாடு ஒரு 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 பெரிய ஒரு ராஜா சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்மளோட தயாரிப்பு வந்து இருக்கணும். ஒரு நாட்டோட ராஜா வந்து நம்ம வீட்டில் சாப்பிட வர்றாருன்னா நம்ம எப்படி விருந்து வைப்போம், நம்ம எப்படி ஓசரிப்போம். நம்ம வீட்டில் இருக்க கல்யாணம், காது குத்து, பிறந்த நாள், அழைப்புதல் எப்படி நீங்கள் மெனக்கடுறீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த அன்னதானத்துக்கு இப்படி தான் செயல்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாஸ்டர்கிட்டே சொல்லியிருக்கிறேன், சரியாக இல்லைன்னா நான் உன்னை தூக்க மாட்டேன், பிரபஞ்சம் உன்னை தூக்கி வெளியில் எரிஞ்சிடும். யோசிக்காது. நான் கூட ஒரு சின்ன செயலில் யோசித்து பார்த்துருவேன், பிரபஞ்சத்திலேருந்து நீ அப்படிலாம் பண்ண முடியாது. அதனால ரொம்ப விழிப்போட ரொம்ப கவனத்தோட இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அதுதான் நடக்குது. அதனால நீங்கள் எல்லாரும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு நல்ல செயலாக இது மாறணும். அதனால இது வந்து ட்ரஸ்டாக ஆர்கனைசேஷனாக நான் என்றைக்குமே போனது கிடையாது. இந்த அன்னதானமாக இருக்கிறதுனால ஒரு அக்கௌண்ட் வந்து வெட்டவெளி இருப்பிடம் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டையும் வந்து நம்ம வந்து ஒரு 4 பேர் அதுக்கு இருக்கிறாங்க, அதை தேர்வு பண்ண சொல்லியிருக்கு. இதுக்குள்ளேயும் ஒரு சரியான ஒரு கரெக்டான வழிமுறைகளும் வழிகாட்டுதலும் பிரபஞ்சத்துப்படி தான் அது வந்து நிகழும். அந்த வழிகாட்டுதல் அந்த வழிமுறைகள் தான் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நம்பவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு பெரிய தொகை, மாதத்துக்கு ஒரு பெரிய தொகை, ஆனால் 4 பேர் தான் உதவுறான். என்ன தேவையோ அது மட்டும் வரும். எவன் கொடுக்குறானே தெரியாது. என்ன தேவையோ அந்த செயலுக்காக எவ்வளோ தேவையோ அந்த பணம் ஒரு இடத்துலேருந்து வரும். அவன் யார் கொடுக்க போகிறா எப்படிலாம் நமக்கு தெரியாது, ஆனால் அது நடந்துச்சு. அதே மாதிரி இந்த சூழலில் என்னன்னா இது இன்னும் தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு சூழலாக இருக்குது. இது ஒரு பெரிய வரலாறு மிக்க விஷயமாக மாறணும். அதனால் நீ ஊட்டியில் வசிக்கலாம், உன் ஊரில் கேரட்டு நல்லா இருக்குன்னா ஒரு 10 கிலோ 20 கிலோ நீயே எடுத்து வந்து கொடுத்துடலாம். அதே மாதிரி நீ வந்து கொல்லிமலையில் வசிக்கலாம், உன் ஊரில் மிளகு நல்லா இருக்குன்னா நீ கொண்டாந்து கொடுக்கலாம். உன் ஊரில் புளி விளையுது, நல்ல தரமான புளின்னா அதை கொண்டாந்து நீ கொடுக்கலாம். அதே மாதிரி உன் ஊரில் என்ன ஸ்பெசிஃபிக்காக விளையுதோ, ஒன்றுகிட்ட என்ன கிடைக்குதோ, நீ ஏழையாக இருக்கலாம், பரம ஏழையாக இருக்கலாம், ஒருவேளை சோத்துக்கு நீ போராடலாம். அதே மாதிரி இன்னொரு ஜீவனுக்காக சேர்த்து போராடு. ஒரு நாள், 10 நாள், ஒரு வாரம், உன் கல்யாண நாள், உன் பிறந்த நாள், ஒரு மாசத்துல நான் சம்பளம் வாங்கிட்டேன் அன்னைக்கு மட்டும்தான் அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு நினைக்காத. ஒரே டெய்லியும் ஒரு சாது உன்னால சாப்பிடணும். அதை நீ என்னைக்கு மறந்துடாது. இது வரலாறு. திருவண்ணாமலையில ஒரு காலகட்டத்தில் நீ பார்க்க தான் போற. இந்த மலை எவ்வளோ பெரிய ஃபேமஸோ அந்த மாதிரி நம்ம உணவு பிற பேருக்கு இது ஒரு முன் உதாரணமாக மாறும். இது மாறுதா இல்லையாங்கிறத நீ வந்து அவசியம் பார்க்க போற. அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்டேருந்து ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்த்தே தீருவீங்க. அது நிகழ்ந்தே தீரும். இன்னைக்கு இருக்கிற நிகழ்வுகள் மாதிரி இருக்காது, சொல்ல முடியாது. கைத்தை கட்டி நம்மளை பார்க்க வேண்டிய மக்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் கூட உருவாகும். எந்த நாள் வேணாலும் உருவாகும், ஒவ்வொரு நாளும். ஏன்னா இதுக்கு மேலே என்னுடைய அந்த தீவிரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியில் இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு வெளிக்காட்ட வேண்டிய நேரம். எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக வெளிக்காட்ட வேண்டிய, உலகம் முழுக்க வெளிக்காட்ட வேண்டிய, என்னுடைய ஒட்டுமொத்தமான செயலையும் வெளிக்காட்ட வேண்டிய நேரமும் காலமும் வந்துடுச்சு. அதே மாதிரி ஃபுல்ஃபில்லாக என்னுடைய அத்தனை செயலையும் நான் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட கலையை முழுசாக வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. முழுசாக பணி செய்யணும், முழு கலைப்பணியை செய்ய வேண்டிய காலமும் நேரமும் வந்துடுச்சு. அதனால இனி அந்த வேலை தீவிரமாக இருக்கும். அதோட வெளிப்பாடு தான் இந்த அன்னதானம். நீங்கள் அன்னதானத்தை தமிழ்நாட்டில் எல்லாரும் பண்ணுறாங்க, ஆனால் அந்த அன்னதானமோ அந்த செயலோ இது இல்லை. ஒருத்தர் தோன்றினாரு, ஒருத்தர்கிட்ட ஒரு அனுபவம் வந்துச்சு, அவர்கிட்ட ஒரு தியானத்திலேருந்து ஒரு அனுபவம் பெற்றாருன்னா அவர் சுற்றி ஒரு அதிசயம் நடக்கும். அந்த அதிசயத்தோட வெளிப்பாடு தான் இந்த அன்னதானமே. இந்த அன்னதானமே வேற ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சூழலாக இருக்கும். அதனால் 100% நான் உங்களை நம்புகிறேன். இது ஒரு வரலாறாக நீங்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துவீங்க. இது அன்னதானம் இல்லை, ஒரு இறைவனுக்கு நீங்கள் நேரடியாக உணவு அளிக்கிற மாதிரி. எனக்கு ஒருவேளை உங்கள் வீட்டில் சோறு போட மாட்டீங்களா, ஒருவேளை ஒரு கைப்பிடி சோறு போட மாட்டீங்களா, அதே சோறை தான் நீங்கள் மக்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
நீங்க ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இங்க உணவை கடவுள்னு சொல்றேன், வணங்குறேன், அதை தெய்வீகமா செய்யணும்னு நினைக்கிறேன். அன்னதானத்துக்குள்ள ஓப்பனா சொல்றேன், தமிழ்நாட்டுல, இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இந்த ட்ரஸ்ட்ல தவறுகள் நடக்குது. நிறைய இடங்கள்ல அந்த விஷயங்கள்ல நிறைய மிஸ்டேக்குகள் இருக்கு. அதை ஒரு சுவாபமா, ஒரு பழக்கமா, ஒரு பக்தியா, ஒரு விஷயமா கொண்டு போயிட்டாங்க. நான் அந்த மாதிரி வழிமுறைக்கு கொண்டு வந்தது கிடையாது. ஏன்னா உள்ள இருக்கிறது பிரபஞ்சத்தோடைய பேராற்றல். அந்த பிரபஞ்சம் எப்பயுமே ஒரு பணியை செய்யுதுன்னா அது பல வழிமுறைகளோட ஒரு பணி செய்யும். அதோடைய ஒரு செயல்பாடுகள் வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கும். நீங்க வடலூர்ல துவக்கப்பட்ட ஒரு அன்னதானம் கூட அது சாதாரணமான அது அன்னதானம் கிடையாது. அது ஒரு கிரியைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிரியைனா அவர்கிட்டேருந்து இருக்கிற ஒரு கலையை தோற்றி வைக்கிறது. அந்த கிரியை தொடங்கி வச்சா அது என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த இடத்துல போய் வடலூர்ல நின்று அந்த சாப்பாடு கொடுக்குற இடத்துல கவனிச்சிங்கன்னா, சுத்தமான உணவு கொடுக்குதா எனக்கு தெரியாது. சமைக்கிறவர் சுத்தமா இருக்கிறாரா வடலூர்ல எனக்கு தெரியாது. சாப்பிட்றவன் சுத்தமா வந்து சாப்பிட்றானா அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஊர்ல போனீங்க, அந்த இடத்துல போனீங்கன்னா அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு அடுப்பு தயாரா இருக்கும். அரிசியோ எது பருப்போ அங்க இருக்கிற பொருளோ உணவுக்கு பஞ்சமே இருக்காது. எல்லாமே கிடைக்கும். ஆனா அதை பயன்படுத்துகிற மக்கள் சுத்தமா பயன்படுத்துறாங்களா, அதை நிர்வாகம் பண்றவங்க கரெக்டா பண்றாங்களாங்கிறதுல கேள்விக்குறி. ஆனா அங்க தேவையானது கிடைக்கும். அந்த கிரியையை அந்த வடலூர்ல பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அது பேர் கிரியை. அது என்னன்னா தானா இயங்கும். அந்த அந்த இடம் வந்து ஈர்த்துக்கும். அது வந்து பல மூட்டை, பல ஆயிரம் மூட்டை அரிசிகளை ஈர்க்கும், பல ஆயிரம் காய்கறிகளை ஈர்த்துக்கும். அப்போ அந்த உணவுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அந்த இடமே சேமித்து கொண்டாந்துடும். அதுக்கு பேர் தான் கிரியைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஞானி என்ன பண்ணுவார்னா, தாங்கிட்ட இருக்கிற ஒரு சக்தியை, ஒரு கிரியையை அந்த செயலுக்காக யூஸ் பண்ணுவார். இதை தொடங்கி வைப்பார். அப்போ எல்லா ஞானிகளும் பார்த்தீங்கன்னா சில திட்டங்களை கொண்டு வந்து, அரசாங்கம் எப்படி ஒரு திட்டம், ஒரு சட்டம் எப்படி கொண்டாந்து மசோதாவாக நிறைவேற்றுறாங்களோ, அது மாதிரி ஞானிகள் தான் தியானத்திலேருந்து அந்த அனுபவத்தில் ஏற்படுறதுல கிரியையா அந்த சக்தியை என்ன பண்ணுவாங்கன்னா, எது இந்த காலகட்டத்துக்கு தேவையோ அதை மக்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்கறதுக்கு, அது தானாக கிடைக்கிறதுக்கு, அது அழிவு இல்லாமல் அது கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்த அன்னதானத்துக்கு ஒரு அழிவு இல்லாத ஒரு அன்னதானமாக அது நிகழும். அது நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்குன்னு ஒரு கால வரையறை இருக்கு. அது இப்போ கிடையாது. இப்போ அது தோண்டி இருக்கு, அதுவாக நேச்சராக அது நடக்கும். அதுக்கான வேலைகளை அது பார்த்துக்கும். ஆனால் எப்போ மனிதனாக சிந்திச்சு நானே இந்த அன்னதானம் பண்ண போகிறேன், நான் தான் இந்த அன்னதானத்தை பண்ணுறேன், நான் தான் இவ்வளோ பேருக்கு சோறு போடுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா, அப்போ இந்த பிரபஞ்சம் அதை விட்டு நகர்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அது அவனுக்குள்ளேருந்து அந்த வாயிலேருந்து அந்த வார்த்தை வரலன்னா பிரபஞ்சம் வழி நடத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிரபஞ்சங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தையும் ஃபில்ட்ரேஷன் பண்ணும். ஒரு விஷயத்தையும் அது பார்த்து நிதானித்து அது வந்து கண்காணித்து தான் பண்ணும். பிரபஞ்சம் அதுவாக செய்யறதுங்கிறது இதுதான். நாம் யோசித்து, நாம் சிந்திச்சு, நாம் ஒரு திட்டம் வச்சு, ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு, நீங்கள் எல்லா ஆசிரமத்தையும் எடுத்துக்கோங்க, எந்த ஆசிரமத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. கேரளாவில் அந்த அம்மாவை பற்றி ஓப்பனாக விவாதிப்போம். அந்த அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா ஒரு ஒயிட் சாரி கட்டிக்கிட்டு ஒரு அம்மா இருப்பாங்களா, அவங்கள தெரியும். அவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா 4 செட்டர்லேருந்து 5 செட்டரில் டீம் இருப்பாங்க, மீட்டிங் டீம். அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கிற ரவிசங்கர்கிட்ட போனீங்கன்னா அவர்கிட்டையும் 5லேருந்து 6% ஒரு செட்டரில், ஒவ்வொரு செட்டருக்கும் ஒரு டீம் நிர்வாகத்தில் இருப்பாங்க. கோயம்புத்தூரில் போனீங்கன்னா அந்த ஈசாவில் இருக்கிறவரையும் ஒரு 6 செட்டர் 7 செட்டர் இருப்பாங்க. வாழ்க வளமுடல போனீங்களாலும் இந்த மாதிரி நிறையா செட்டர்கள் இருப்பாங்க. நம்மக்கிட்ட எந்த செட்டரும் இருக்காது. ஏன்னா இது நேரடி களப்பணியில் இருக்கிறனால அந்த மனிதன் மூளையை பயன்படுத்தும் போது நம்ம தடுத்து ஆட்கொண்டுருவோம். அவருடைய செயல், அவருடைய மேனுவலாக இங்கே இருக்கிற இப்போ ஒரு 10 பசங்க இப்போ வேலை செய்கிறாங்க. அவங்கள ஃபிசிக்கல் கை வேலை செய்யும், கால் வேலை செய்யும். மூளையை நான் வேலை செய்ய விட மாட்டேன். மூளையை வேலை செஞ்சால் மனித தன்மை வந்துடும், மனித செயல் வந்துடும். அந்த மூளைக்குள்ள இருக்கிற செயல்கள், சிந்தனைகளை நாங்கள் செயல்பட விட மாட்டோம். அதுதான் பிரபஞ்சத்துடைய பேராற்றல், பிரபஞ்சத்துடைய செயல். அவனை அறியாமல் அவனுக்குள்ள செயல்பாடுகளை, அந்த வேலைகளை இயல்பாக செய்ய வைப்போம். அதனால தான் எந்த இடத்துலையுமே ஒரு ஆலோசனை, ஒரு திட்டம், ஒரு மீட்டிங்கு, ஒரு கமிட்டி, ஒரு செயல் இப்படி எடுத்துகிட்டு போகிறோம், அப்படி ஒரு வரையறை எதுவுமே இருக்காது. ஒரு துளி வரையறை இருக்காது, ஒரு துளி பிளான் இருக்காது. இதை செய்கிறீங்களா, போய் செய்யுங்க. அது போகிறீங்களா, அங்கே போங்க. அது அங்கே நிற்க போகிறீங்களா, அங்கே போய் நின்றுங்க. அவ்வளோதான் விஷயம். 2 ஆண்டுகளில் எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம். அக்கௌண்ட்டில் இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு வேணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பணி செய்யணும், நீ போ, உனக்கு தேவையானது அங்கே ஒருத்தர் வருவார். எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க தான், எனக்கு யாருன்னே அறிமுகமாகாதவங்க தான் இவ்வளோ பெரிய உன்னதமான செயலில்
அவங்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இணைஞ்சிருக்கிறது மனிதர் தான் அவங்க. ஆனா அவங்கள மனிதரா நான் செய்ய விடுறதே கிடையாது. அதுதான் அதுல இருக்கிற முக்கியம். அவங்க மனிதரா செஞ்சிருந்தாங்கன்னா ஆசை வந்திருக்கும், பாசம் வந்திருக்கும், நாம தான் செய்யறோம் அப்படிங்கிற அந்த செயல்பாடுகள் வந்திருக்கும். ஒரு நாளும் ஆசை வரல, அந்த செயல்பாடுகள் வராம அவங்கள வச்சிருந்துச்சு. அதனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் இது ஆசிரமா மாறல, இந்த நிமிஷம் வரைக்கும் ஆர்கனைசேஷனா மாறல, இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பெரிய பக்தர் கூட்டமா மாறல. இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் ஒரு 10 ரூபாய் இதுல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட வந்தது கிடையாது. புரியுதுங்களா? இங்க வேலை செய்யறவங்களுக்குள்ளயும் 10 ரூபாய பணத்தை கையில தொடுறதுக்கு வாய்ப்பும் இங்க உருவாக்கப்பட்டதே கிடையாது. அப்ப அதுக்குள்ள எந்த ஒரு சூழலுமே இல்லை. ஒரு வருஷமா 2 வருஷமா என் கூட நிக்கிறவனும் நிக்கிறான், நேத்து வந்தவனும் நிக்கிறான். 2 பேரும் பாத்தீங்கன்னா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்தவங்க மாதிரியே நிப்பாங்க. இதுதான் பிரபஞ்சத்தோட விஷயம். இங்க சீனியர், அவரு முன்னாள், தோண்டும் போது வந்தவர், அப்ப வந்தவர், இப்ப வந்தவர், அது மாதிரி யாரும் கிடையாது. எந்த விஷயமும் கிடையாது. யார் வேணாலும் என் பக்கத்துல நின்ற முடியும், யார் வேணாலும் அவ்வளவு எளிதாக ஒரு செயல் வடிவத்துல போயிட முடியும். இதுதான் பிரபஞ்சத்துடைய செயல் வடிவம். இங்க யாருக்கும் எந்த முன்னுரிமையும் கிடையாது. முன்னுரிமை அவங்க எடுத்தாங்கன்னா ஒரு 4 நாள்ல, ஒரு வாரத்துல அவங்கள டிரான்ஸ்ஃபர் நான் பண்ண மாட்டேன், பிரபஞ்சம் பண்ணி விட்டுரும். அவங்க வேற மாதிரி மனித தன்மையில ஒரு பாலிட்டிக்ஸ் யோசிச்சாங்கன்னா அதோட விளைவுகள் அவங்களுக்கே தெரியும். 2 நாள்ல 3 நாள்ல அவங்களே சோதிச்சு பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் பெரிய அனுபவம், பெரிய இயல்பா இருக்கக்கூடிய விஷயம். அதை நீங்க உணர்ந்து அதை பார்த்துக்கணும். அதை உணர்ந்து நீங்க பார்த்துக்கிட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய பணியில பெரிய விஷயம், நீங்க நினைக்கிற மாதிரி நாம சாதாரண வேலை செய்ய போறதில்ல. நீங்க பார்க்க போறீங்க ஒவ்வொரு நாளும். இது பிரபஞ்சத்தோடைய, இப்ப நம்ம தியானம் பண்ணிட்டு அனுபவம் பெற்று வந்தோம். நான் செஞ்ச வேலையெல்லாம் தமிழ்நாடு முழுக்க 15% தான் வேலை செஞ்சோம், 85% வேலை செய்யல. இப்பதான் 100க்கு 100% பணி செய்யறதுக்கான நேரம். ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேருந்து தொடங்கியிருக்கோம். ஒரு நாள் கூட மிஸ் இருக்காது. இந்த நாட்டுடைய முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் என்ன விஷயம் இருக்கோ அதை தாண்டி ஒரு விஷயம் நீங்க பார்க்க தான் போறீங்க. கண் கொண்டு பார்ப்பீங்க. அது என்னென்ன மாதிரி நிகழ போகுது, அது என்னென்ன மாதிரிலாம் நடக்க போகுதுங்கிறத நேரடியா பார்ப்பீங்க. அதுக்கான காலமும் அதுக்கான நேரமும் களத்துல பணி செய்யறதுக்கான சூழல், பணி செஞ்சே தீருவோம். ஏன்னா என்கிட்ட கொடுத்துருக்கிற வேலைகள் அது நிறைய அசம்பிள் பண்ணி வச்சிருக்கு. இந்தந்த வேலை, இந்தந்த பணிகள், இந்தந்த விஷயம்னு. அதனால அது எல்லாமே அது இயல்பா எந்த டிஸ்கஷனை யார்கிட்டையும் நான் பண்ணது கிடையாது. இப்பதான் உங்ககிட்டயே பேசுறேன். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மேடைகளையும் ஒரு இடத்துல ஒருத்தவங்க பேச வர்றாங்கன்னா அங்க முன்னாடியே பின்னாடி விவாதிக்கப்பட்டிருக்கும், ஒரு செயல் நடக்கும். அதெல்லாம் இல்லை, அதுக்குள்ளெல்லாம் எந்த செயல்பாடுகளும் இல்லை. அப்ப இதை நீங்க பார்த்துக்கணும். இது ஒரு அன்னதானத்தை நீங்க சாதாரணமா ஏதோ ஒரு அன்னதானம் அப்படின்னு நீங்க தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. நான் என்னுடைய பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற செயல்ல இருந்து இந்த அன்னதானத்தை இயல்பா இயக்கி ஒரு பெரிய செயல் செய்ய முடியும். உங்களுக்கும் எதற்காக இந்த பணியில இணைக்கப்படுதுன்னா இதுல ஒரு பெரிய மாற்றத்தை நீயும் உருவாக்கணும், நீயும் பங்கெடுக்கணும், நீயும் பணி செய்யணும். ஒரு ஞானியரோட, ஒரு தன்னை உணர்ந்தவரோட ஒரு பெரிய செயலோட நீயும் இணைந்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் இதோடைய நோக்கம், ஒரு செயல். அப்ப உன்னுடைய வாழ்க்கையில நீ தருமபுரியில இரு, கிருஷ்ணகிரியில இரு, சேலத்துல இரு, சென்னையில இரு, விழுப்புரத்துல இரு, எங்க வேணாலும் இரு, ஒரு சாது உன்னால சாப்பிடணும். திருவண்ணாமலையில உன்னால ஒருத்தன் சாப்பிட்றான், உன் பிள்ளைக்கு நீ சோறு போடுறல, அதே மாதிரி ஒரு வேளை சோறு எப்பயும் உன்னால இங்க கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நீ ஏற்படுத்தணும். தயவு செய்து நீ ஏழை முடியாது அப்படின்னு நினைச்சிடாத. அதே மாதிரி உன்கிட்ட இருக்கிற எந்த பொருளையா இருந்தாலும் உன் விருந்து ஒரு கெஸ்ட் உன் வீட்டுக்கு வர்றாங்கன்னா பழைய பொருளை கொடுக்க மாட்டார். அதே மாதிரி உன் வீட்டில் ஒரு தேவைன்னா எப்படி நீ செயல்படுவியோ அதே மாதிரி இது அன்னதானத்துக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுக்க கூடாது. இது அன்னதானங்கிறது ஏதோ ஒரு பழைய அரிசியை இல்லை வந்திருக்க பழைய நுந்த காய்கறிகளை ஏதோ ஒரு பொருள் இருக்கு போல வேஸ்ட் பண்ணாங்கப்பா அதை போடுங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன், அதை அனுமதிக்க மாட்டேன். அதனால தான் அரிசி கூட இந்த அரிசியை கொண்டு வாங்க, அந்த அரிசியை கொண்டு வாங்க, அன்னதானம் பண்ணணுங்கிறதுக்காக எல்லா நாள்லையும் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்காது, இருக்கிறத வச்சு பண்ணுவோன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கிடையாது. காசே இல்லைனாலும் இந்த அன்னதானத்தை ஏற்க நம்மளால முடியும். அதுதான் கிரியைங்கிறது, அதுதான் உண்மையான சக்திங்கிறது. அது இந்த பிரபஞ்சம் பண்ணும். நீ எது வரைக்கும் பண்றியோ பண்ணு, அது வேண்டாம் அப்படின்னு பிரபஞ்சத்திலேருந்து உத்தரவு வந்துச்சுன்னா எதை நான் தோற்றி வச்சேனோ அதை நானே கலைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அதுதான் விஷயம், அதுதான் இதோடைய உண்மைத்தன்மை, அதுதான் உண்மையான செயல். இப்போ இந்த பிரபஞ்சத்தால இதை செய்ய முடியும். நீயும் இணைஞ்சு இதுக்குள்ள
நடக்கிற இயல்புகளையும் அந்த நிகழ்வுகளையும் எங்களை மாதிரி ஒரு அனுபவம் பெற்ற வந்தவங்களோட நீயும் இணைஞ்சு கொண்டு ஒரு வரலாறா மாறணும். 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கழிச்சு உன்னுடைய வம்சாவளியில யார் இருந்தாலும் நம்ம தாத்தா, நம்ம அப்பா, நம்ம சித்தப்பா, நம்ம அண்ணன் இந்த மாதிரி ஒருத்தரோட பயணம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெரும் வேலை செஞ்சிருக்கிறாங்கன்னு உன் வீட்டுல சொத்தை வீட்டை விட்டுட்டு போற மாதிரி ஒரு உண்மையான வரலாறை விட்டுட்டு போ, ஒரு உண்மையான செயலை விட்டுட்டு போ. இத்தனை ஆண்டுகள் சாதுக்கு சோறு போடுறேங்கிற பேர்ல சாதுக்கு சோறு போட்டாங்க. உண்மையான சாதுக்களுக்கு நம்ம சோறு போடுவோம். உண்மையான அன்னதானம்னா எப்படி நிகழப்படணும், ஏழை பணக்காரன் ஜாதி மதம் பாகுபாடு இல்லாம சமபந்தி போஜனம் நடக்கப்படணும். அங்க சமமா இருக்கணும். அங்க யாருக்கும் எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது. கலெக்டர் வரட்டும், முதலமைச்சர் வரட்டும், பிரதமர் வரட்டும், நமக்கு இந்த மக்கள் எப்படி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரிதான் சாப்பிடணும். அதே உணவு தான். எந்த பிரிவினையும் அந்த பாகுபாடுங்கிறது, அந்த கிளாஸுங்கிறது, இந்த ரூம் அந்த ரூம்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் பிரபஞ்சத்துல இருக்கிறது. பிரபஞ்சத்துக்குள்ள ஏழை கிடையாது, பணக்காரன் கிடையாது, இன்னாரெல்லாம் கிடையாது. ஒரே செயல் தான் பிரபஞ்சம் பார்க்கும். அதே தான் உங்களுக்குள்ளேயும் நம்ம சொல்றது. அதனால எல்லா பேரும் செப்டம்பர் 1 ஒரு இணைஞ்சு ஒரு பெரிய பணியை செய்யறதுக்கு நீங்க பார்க்கணும். அதை நீங்க பாருங்க. அதை ரொம்ப ஆத்மார்த்தமா செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது என்ன வழியில் பண்ணுவீங்களோ அது உங்க கையிலேருந்து அது நடக்கப்படணும். இது ஒரு பெரிய விஷயமா மாறணும். அதுக்கு நீங்க பார்த்துக்கங்க. இன்னொரு விஷயம் நீங்க பார்ப்பீங்க, ஒரு ஹோட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா பல ஹோட்டல் நடத்த போகிறவங்க அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்டு பார்ப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற கிச்சனை பார்ப்பாங்க, மாஸ்டர் எப்படின்னு பார்ப்பாங்க, அந்த ஹோட்டலோட நிர்வாகத்தை பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்மளது தான் நீங்கள் பாருங்கள். இந்தியாவில் யாரெல்லாம் அன்னதானம் பண்ணுறாங்கன்னா எல்லா பேரும் நம்ம இடத்துல பார்ப்பாங்க. ஏன்னா அன்னதானம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க, அந்த அன்னதானத்தை எப்படி பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் தான் சொல்லிட்டேனே, பழனியில் காலையில் 8 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரைக்கும் தான் அன்னதானம். நீ போய் பழனியில் சாப்பிடு. அது அரசாங்கம் நடத்துது, நான் இங்கே நடத்துகிறேன். அந்த பழனியில் எத்தனை ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்களோ அத்தனை ஆயிரம் பேர் ஒரு காலகட்டத்தில் நம்ம இதில் சாப்பிடுவாங்க. ஆனால் எத்தனை ஆயிரம் பேர் சாப்பிட்றான்னு முக்கியம் இல்லை, ஆனால் சாப்பாடு எப்படி இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சாப்பாடை கொடுக்குற விதம் எப்படி இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாலும் அதில் கரெக்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இப்போ மத்தியானம் நம்ம தொடங்கி இருக்கிறோம். இரவு எப்பொழுதுமே நம்மளை பார்க்க 60 பேர் வர்றாங்க. அதனால இரவு 60 பேத்துக்கு தனியாக ஒரு இடத்துல சமைச்சு, இந்த மாஸ்டர் இல்லாமல் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு கிச்சன்லேருந்து சமைச்சு 60 பேத்துக்கு தனியாக இரவு எப்பயுமே வருது. அப்போ மத்தியானம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 200 பேருக்கு சமைச்சோம். அது 250 ஆணுச்சு, அது அப்புறம் 300 ஆணுச்சு. இன்னைக்கு 400 420 அந்த ரேஞ்சில் ஒரு 500 கிட்ட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தினந்தோறும் மத்தியானம் அது உருவாக்குது. நான் 3 வேளையும் ஒரு மிக சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது பிரபஞ்சத்துலேருந்து நீ ஃபஸ்ட்டு 2 வேளை மிக சரியாக பண்ணு, அது மத்தியானத்தில் சரியாக பண்ணு. அதே நேரத்தில் திருவண்ணாமலைக்குள்ள இரவுல யாரும் உணவு கொடுக்கறதில்ல, எந்த ஆசிரமத்திலையும் கொடுக்கறதில்ல. அது நிச்சயமா நீ இப்போ இந்த 60 பேத்துக்கு உன்னை பார்க்க வர்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இரவுல மிக சரியான உணவை கொடு. உணவே தியானமாக இருக்கணும், உணவே கடவுளாக இருக்கணும், உணவே மருந்தாக இருக்கணும். அது ஒரு மருந்து மாதிரி இருக்கணும். அவனுக்கு ஏதோ ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. ஒரு ஞானி ஒரே ஒரு போதனையை கொடுத்துட்டு போகிறான், ஒரு தீட்சையை கொடுத்துட்டு போகிறாங்கிற மாதிரி இந்த உணவு தீட்சையாக இருக்கணும். மக்கள்கிட்ட நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தை இது ஏற்படுத்தணும், ஒரு நல்ல தன்மைகளை நல்ல இயல்புகளை ஏற்படுத்தணும். அதுக்காக தான் இந்த விஷயம். நம்மக்கிட்ட சாப்பிட்றவங்கள மெயின் இந்த 350 பேர் 400 பேர் யாருன்னா உண்மையிலே பசி அறிந்தவன், சுவைக்காக சாப்பிட்றவன் கிடையாது, பசிக்காக சாப்பிட்றவன். அந்த பசிக்காக சாப்பிட்றவனை நான் கூட்டிட்டு வரல, இறைவன் கூட்டிட்டு வந்தான். நீ சாப்பாடை எப்படி பார்த்து பண்றியோ அந்த மாதிரி எவன் சாப்பாடை சாப்பிடணும்னு நினைக்கிறானோ அவனை நான் கூட்டிட்டு வரேன். சாப்பாடை பார்த்து விசாரணை பண்ணி சும்மா கொஞ்சோண்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிறவன் நான் கூட்டிட்டு வரலடா. சாப்பாடுக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான்ல, எனக்கு சாப்பாடு வேணும்ப்பா, எனக்கு யாராவது நல்ல சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறான்ல, அவனை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு தான். அவர் தான் சாப்பிட்றாங்க. அந்த ஏழை பசியை உணர்ந்தவங்க அவங்க தான் சாப்பிட்றாங்க. அப்போ அதை நீங்கள் உணர்ந்து ஒரு பெரிய பணியை செய்யணும். அதை பார்த்துக்கங்க, செய்வீங்க. அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பேத்துக்குள்ளேயும் இருக்குது. எல்லா ஆசிரமத்துக்குள்ளேயும் ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த உணவுக்கான ஒரு செயல் நடக்குது. அந்த மாதிரி இதை நீங்கள் தயவு செய்து இதை நினச்சிடாதீங்க. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் அடுத்தடுத்த விஷயத்த நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எந்த சூழல்லையும் அது வேற ஒரு வேலையை பண்ணும். அதை நீங்கள் அதை உணர்வீங்க. அதனால இந்த மாதிரி ஒரு செயலுக்குள்ள மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த நான் பணி செய்ய வைக்கணும்னு நினைக்கிறேன்.
அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 400 பேர் நம்மக்கிட்ட வந்தவங்களில் 4 பேர் தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 400 பேரும் பயனடைகிறது வேலையை தான் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு 400 பேரை செய்யறது அவங்களுக்காக செஞ்சுக்கல, யாரோ இன்னொருத்தருக்காக நீங்கள் பணி செய்கிறீங்க. பேரிடர் காலம் வரும்போது எல்லாரும் களத்தில் இறங்கி பணி செய்யணும். அந்த மாதிரி இது ஒரு பேரிடர் காலத்தில் நல்ல விஷயத்துக்கு எல்லாரும் ஒரு களத்தில் ஒருமித்த பாதையில் ஒருத்தருடைய வழிகாட்டுதலில் அந்த பாதையில் இயல்பா யதார்த்தமா நீங்கள் செய்யணும். உங்ககிட்ட நீங்கள் ஏழையா ஒரே ஒரு அப்பளக்கட்டை அனுப்புங்க, ஒரு அப்பளத்தை அனுப்புங்க. அனுப்ப மாட்டீங்களா? ஒரே ஒரு உப்பு பாக்கெட் அனுப்ப மாட்டீங்களா? அதே மாதிரி அந்த மசாலா வாங்குறேன், இந்த மசாலா அதெல்லாம் நீ பண்ணாத. இங்கே பொறுத்தளவுக்கு வழக்கமான எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ரொம்ப குவாலிட்டி இல்லைன்னா அந்த இடத்துல அந்த பொருளை நான் தூக்கி அதை வேற இடத்துக்கு அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா அது இங்கே இருக்கக்கூடாது. வயிற்றுக்கு தப்பான விஷயங்கள் நடக்கவே கூடாதுங்கிறதுல உறுதியாக வேலை செய்கிறோம். அப்போ நீங்கள் பார்த்துக்கணும், ஏதோ ஒரு பொருளை வேணாலும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அது அவ்வளோ தரமாக இருக்கணும். அந்த தரம் தான் ரொம்ப முக்கியம். நீ பொருள் கொடுக்கறது எனக்கு முக்கியம் கிடையாது, அந்த பொருள் தரமாக இருக்கணும். தரம் இல்லாத பொருளை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அதே பொருளை காக்க வச்சு ஒரு நாள் சமைச்சு உனக்கே நான் சோறா போடுவேன். அது உனக்கு என்ன பண்ணுதுன்னு நீ செக் பண்ணி எனக்கு சொல்லணும். அப்படி ஒரு சூழல் நீ உருவாக்கிக்க கூடாதுங்கிறதையும் பார்த்துக்கணும். அப்போ நம்ம இது ரொம்ப முக்கியம். இங்கே என்னை சார்ந்தவங்க நீங்கள் கொடுக்குற பொருளில் எனக்கு தான் உணவுங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அது எனக்கு நீங்கள் அளிக்கிற உங்கள் வீட்டு வாசல்ல இருந்து நான் ஒரு திருவோடு இருந்து ஒரு வேளை சோறு எனக்கு கேட்டால் கொடுப்பீங்கல்ல, அதே தான் விஷயம். ஒரு ஞானியருக்கு நீங்கள் சோறு போடுறதா தான் விஷயம். இது எல்லா பேரும் சேர்ந்து இந்த பணியை செய்யணும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 1 எப்பயுமே ஒரு பெரும் ஊத்தாக இது செயல்படணும். இது தமிழ்நாட்டில், இந்தியாவில் இது ஒரு முன் உதாரணமாக இது இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. இது பிரபஞ்சத்தோடைய பேர் ஒளியோட வெளிச்சத்திலேருந்து தொடங்கப்பட்டது. அந்த நீல நிறங்கிறது நீங்கள் சாதாரண கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஞானிகளை பார்த்துருப்பீங்க. இந்த நீல நிறத்தில் யாரும் அவ்வளோ பெரிய கோலுச்சி வேலை செய்யலை. ஏன்னா அதுக்கான காலம் வரல. எல்லாரும் நீல நிற பேக்ரவுண்டை சின்ன சின்ன விஷயத்த சொன்னாங்க. நான் நேரடியாக நீல நிற ஒளியிலேருந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்காங்க. இது ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இதெல்லாம் எப்பயாவது தான் ஒரு முறை நிகழும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லேருந்து இந்த பிரபஞ்சத்தில் ஆகாயத்தில் வெட்ட வெளியில் ஒரு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயலிலிருந்து இந்த பணியை நம்ம செய்கிறோம். இது அந்த நீல நிறங்கிறதே ஒரு பெரிய அதிசயத்துக்குரியது. அந்த இதிலிருந்து இந்த வேலையை நம்ம தொடங்கி இருக்கோம்.